So, Anaivarukum Vanakam. So, first of all, that's nothing. No, I will shift to English because I'm kashtapattadan Tamil so English. So, first of all, I want to extend my most sincere thanks to the CIBF organizing committee for inviting me to anchor this discussion with that two very distinguished actors of the Tamil intellectual and artistic scene, who are Imayam Sir and Prabha Madam. So, although they don't need any introduction here, I will say a few words about them and then let them speak about Tamil contemporary literature and how it evolved during the 30 past years. So, since the publication of his impressive novel Koveru Karudegel in 1995, Imayam has become famous for the very lively and straightforward depictions of Tamil people from all strata of the society, and for the empathy with he depicts their struggles, and especially when the calls of the heart are hindered by material constraints or shackles from the caste. And last but not the least, we have Prabha Madam, so the retired Madras High Court judge, who, in addition to her services to society as a magistrate, has given immense service to Tamil literature by facilitating its international dissemination through her English translations of Imayam, Topil Muhammad Miran, Raj Udamani, and Yes Ramakrishnan. So I leave the floor to them, and we will have a very fascinating discussion, I think. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் என்னையும் பங்கேற்று பேச அனுமதி அளித்த சிஐபிஎஃப் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றி. நான் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, இக்கால தமிழ் இலக்கிய சூழல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இக்கால தமிழ் இலக்கியம் ஒரு 30 ஆண்டுகள் நம்ம வச்சுக்கலாம். இந்த 30 ஆண்டுகளில் நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. ஆண் பெண்ணுன்னு பார்க்காம எழுத்தாளர்கள் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு. நிறைய பதிப்பகங்கள் வந்திருக்கு. இதுவரை எழுதப்படாத கதைகள் எழுதப்பட்டிருக்கு. இது தமிழ் இலக்கிய சூழலில் கடந்த 30 ஆண்டுகள் நடந்த மிக முக்கியமான மாற்றம் நான் நினைக்கிறேன். இந்த சூழலை மேலும் ஊக்குவிக்கிற விதமாக தமிழ்நாடு அரசு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை நடத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் 5 பெரும் நகரங்களில் 5 கலை இலக்கிய விழாக்களை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க. மேலும் இந்த இலக்கிய சூழலை, இலக்கிய எழுத்தாளர்களை, அறிவுஜீவிகளை ஊக்குவிக்கும் வகையில், அவங்கள போற்றும் வகையில், அவங்கள பாதுகாக்கும் வகையில் கனவு இல்ல திட்டம்ங்கிற பேரில் வீடு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சாகித்ய அகாடமி வாங்கினவங்களுக்கு மட்டும் இல்லை, சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு வாங்கினவங்களுக்கும் அவங்களுக்கு விருது கொடுக்குறோம், வீடு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு புதிய ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த சூழல், தமிழ் இலக்கிய சூழல், சமூக சூழலுமே ரொம்ப மேம்பட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழலில் கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ் எழுத்தாளர்கள் என்ன எழுதியிருக்காங்க, அல்லது என்ன எழுத தவறிட்டாங்க, அல்லது நான் என்ன எழுதியிருக்கிறேன், நான் என்ன எழுத தவறிட்டேன் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ் எழுத்தாளர்கள் தங்களை பற்றி எழுதியிருக்காங்க, தங்களுடைய குடும்ப கதைகள் எழுதியிருக்காங்க, தன்னுடைய ஜாதி கதையை எழுதியிருக்காங்க, அல்லது தன்னுடைய ஜாதி பெருமைகளை பற்றி பேசியிருக்கிறாங்க, அல்லது தன்னுடைய ஜாதி சந்தித்த இழிவுகளை பற்றி எழுதியிருக்காங்க, தனி மனித துயரங்களை எழுதியிருக்காங்க, குடும்ப துயரங்களை எழுதியிருக்காங்க. ஆனால் சமூக துயரங்களை எழுதியிருக்காங்களான்னு ஒரு கேள்வி மிக முக்கியம் நான் நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கதைகள் இன்றைய நடக்கக்கூடிய சமூக துயரங்களுக்கு முகம் கொடுக்காத தமிழ் எழுத்து சூழல் தான் நிலவுதுன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு சில உதாரணங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். 1992
தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தியில் கூட்டு பாலியல் காவல்துறை வனத்துறை எல்லாம் சேர்ந்து 18 பெண்களை கூட்டு பாலியல் செய்தது 262 பேர் குற்றவாளிகளாக குற்றஞ்சாட்டப்பட்டு 215 பேரை தண்டனை அளிக்கப்பட்டது. அதை பற்றி கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. நாவலோ சிறுகதையோ எழுதவில்லை. அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே உழுக்கின ஒரு சம்பவம். நம்முடைய தமிழ் எழுத்தாளர்களுக்கு அது உழுக்கவே இல்லைங்கிறது என்னுடைய வருத்தம். தமிழ் எழுத்தாளர்னா என்னையும் உட்பட தான். நானும் 94 எழுதியிருக்கேன். அந்த விதத்தில் தமிழ் எழுத்தாளர்கள் கவனிக்க தவறிய அல்லது பொருட்படுத்தாத தனிமனித துயரங்களையே முதன்மைப்படுத்தின, சமூக துயரத்தை முதன்மைப்படுத்தாத ஒரு சூழல் இங்கே நிலவுறங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி 1992 சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் பத்மினி காவல்துறையினால் கூட்டு பாலியல் செய்யப்பட்டது. அதை கேட்க போனால் அவருடைய கணவரை கொன்றது. இந்த வழக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழலையும் சமூக சூழலையும் அது மிக பாதித்தது. அது பற்றியும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் எங்கும் சிறுகதையோ நாவலோ எழுதியது மாதிரி என் அறிவுக்கு எட்டவில்லை. அதே போன்று 1993 வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பெரிய வீரராக போற்றப்பட்ட வால்டர் தேவாரம் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த போலீஸ் அந்த பெண்களை கூட்டு பாலியல் செய்து கொடூரமாக தாக்குதல் பண்ணிய அந்த சம்பவம் குறித்து ஒரே ஒரு புத்தகம் தான் வந்திருக்கிறது. அது பாலமுருகன் எழுதிய சோழகத்துட்டி என்கின்ற ஒரு நாவல். அதை தவிர வேறு எந்த பதிவுகளும் தமிழ் இலக்கியத்தில் இல்லை. அப்போது நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் எதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானது. அதே போன்று 1996 மதுரை மாவட்டம் கீரிப்பட்டி 19 முறை அந்த உள்ளாட்சி தலைவர் பதவிக்கு நாமினேஷன் கொடுத்தும் நாமினேஷன் அறிவித்தும் 19 முறை அறிவிச்சும் யாருமே விண்ணப்பிக்காத ஒரு கீரிப்பட்டி பஞ்சாயத்தும் தமிழ்நாட்டில் தான் இருந்தது 1996. அதை பற்றியும் இங்கே எந்த கதையும் வரவில்லை, நாவலும் வரவில்லை. அதே மாதிரி நாட்டாரமங்கலம் நாமினேஷனே கொடுக்க வரல. கீரிப்பட்டிலையாவது 19 முறை அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனால் நாட்டாரமங்கலத்தில் நாமினேஷனே கொடுக்கப்படலை. அதே போல் பாப்பாப்பட்டியில் ஒருத்தர் நாமினேஷன் கொடுக்கப்பட்டார். அவர் பேர் அழகிய நரசிங்கம். அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்திய தேர்தல் என்ன லட்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எந்த கவலையும் படலை. இது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திற்கு ஒதுக்கப்பட்டது இந்த 3 பஞ்சாயத்தும் என்பதற்காக பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாரமங்கலம் கடைசி வரைக்கும் அந்த தேர்தல்கள் எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதை பற்றியும் நம்முடைய எழுத்தாளர்கள் முகம் கொடுக்கவே இல்லை என்பது ஒரு செய்தி. 1997 இதே தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்ட அந்த தேர்தலில் யாருமே மனு கொடுக்கவில்லை. கடைசியாக முருகேசன் என்பவர் மனு கொடுக்க போனார். அவர் கொலை செய்யப்பட்டார். அவரோடு 7 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதுவும் தமிழ் இலக்கியத்தில் எங்குமே பதிவு செய்யப்படவில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம நினச்சிக்கலாம். 2004 தமிழ்நாட்டில் ஆழி பேரலை சுனாமி ஏற்பட்டது. அப்போதும் அந்த கொடூரம் குறித்து நம்முடைய அளவில் தமிழ் இலக்கியத்தில் கவிதையில் எழுதப்பட்டிருக்கலாம், கட்டுரைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஆனால் படைப்பிலக்கியமாக சிறுகதைகளாக நிறைய எழுதப்படவில்லை, நாவலாக ஒன்று கூட எழுதப்படவில்லை. சுனாமியை சந்தித்த இந்த சமூகம் அது குறித்து எழுதவே இல்லை. ஏனென்றால் எழுத்தாளர்கள் தான் சமூகத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்றால் இதெல்லாம் சமூக துயரமே இல்லையா என்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருகிறது. அதே போன்று உத்தப்புறம் 2004 உத்தப்புறம் உங்களுக்கு தெரியும். அந்த மதில் சுவர் அகற்றப்படவே இல்லை. அகற்றப்படுவது அந்த குடியுரிமையெல்லாம் தூக்கி கிடாச்சிட்டு அந்த மக்கள் போய் அங்கே இருந்தாங்க. இன்றும் 2025 இந்த பக்கம் தனி சுடுகாடு, இந்த பக்கம் தனி பள்ளிக்கூடம், இந்த பக்கம் தனி ரேஷன் கடை, அந்த பக்கம் ஒரு மதில் சுவர். இன்றும் இந்த ஜனநாயக நாட்டில் அகற்றப்படாத உத்தப்புறம் மதில் சுவர்கள் குறித்து தமிழ் எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு கவிதைகளாக, சிறுகதைகளாக, நாவல்களாக எழுதியிருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி என்று நான் நினைக்கிறேன். 2025 திருச்சி மாவட்டம் லால்குடி உங்களுக்கு தெரியும். திண்ணியம் என்கின்ற கிராமம். அங்கே ஒருத்தர் ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச வீட்டிற்காக லஞ்ச பணம் கொடுத்தார். அந்த லஞ்ச பணம்
வீடும் கொடுக்கல, அந்த லஞ்ச பணமும் திருப்பி கொடுக்கல. அந்த லஞ்ச பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டதுக்காக அவருடைய வாயில், கருப்பையாவுடைய மகனுடைய வாயிலும் அவர் வாயிலும் மலத்தை தின்னு கொடூரம் செய்யப்பட்ட அந்த திண்ணியம் குறித்தும் தமிழ் சிறுகதைகள் எழுதப்படவே இல்லை, தமிழ் நாவல்கள் எழுதப்படவே இல்லை. 2011 கூடங்குளம் அணுமின் நிலையம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு எதிர்ப்பாக பெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. கடலில் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆண்கள் எல்லாம் இறங்கி போராடினார்கள். அந்த கூடங்குளம் அணு எதிர்ப்பை குறித்தும் நம்முடைய எழுத்தாளர்களுடைய பார்வைக்கே வரவில்லை, கண்ணுக்கே படவில்லை. ஒரு சிலர் நான் இங்கே கவிதை எழுதியிருக்கிறேன், கட்டுரை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லலாம், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் போதிய கவனம் பெறவில்லை என்பதுதான். அதே போன்று 2011 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தானே புயல் குறித்தும் தமிழ்நாட்டு எழுத்தாளருடைய கண்ணுக்கு அந்த தானே புயல் படவே இல்லை. கடலூர் மாவட்டம், விழுப்புரம், தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி சீரழிஞ்சு போனது என்பதை நீங்கள் பார்த்துருந்தால் தெரியும். அது குறித்தும் நம்முடைய எழுத்தாளர்கள் கவலைப்படவே இல்லை. 2012 திவ்யா இளவரசன் படுகொலை உங்களுக்கு தெரியும். அந்த திவ்யா இளவரசன் நாயக்கன் கொட்டாய், தருமபுரி நாயக்கன் கொட்டாய் குறித்தும் நம்முடைய எழுத்தாளர்கள் கொந்தளித்தார்கள், குதித்தார்கள், எல்லாம் பண்ணாங்க. சிறுகதையாகவோ நாவலாகவோ அது மாற்றப்படவே இல்லை அந்த துயரம். அதே போன்று 2015 சென்னை இதுவரை 100 ஆண்டுகளாக சந்திக்காத பெரும் துயரத்தை சந்தித்த அந்த வெள்ளம், கஜா புயல் என்று நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் ஆரம்பித்து 3 நாளில் அது நடந்தது. முன்னறிவிப்பே இல்லாமல் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு சென்னையை மிதக்க விட்டது. 200க்கும் மேற்பட்ட மனிதர்கள் சிறியிருந்தார்கள். உங்களுக்கு சென்னை வாசிகளுக்கு தெரியும், அவருடைய வாழ்நாளில் மறக்க முடியாத அந்த துயரம். அந்த துயரம் குறித்தும் இங்கே எழுதப்படவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, எல்லாரையும் சொல்கிறேன், நீ எழுதிச்சானா நானும் எழுதலை, அவ்வளோதான். நான் ரொம்ப யோக்கியம்லாம் இல்லை. நான் எழுதாத கதைகள் அல்லது தமிழ் எழுத்தாளர்கள் எழுதாத கதைகள் என்று தான் இந்த தலைப்புக்கு பெயர் வைக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அந்த பெரும் வெள்ளத்தை ஒரு தனி மனிதரிடம் போய், ஒரு அதிகாரத்தின் முன்பு போய், இவ்வளோ பெரிய IAS அதிகாரிகள் எல்லாம் சென்று வெள்ளத்தை திறக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பயந்த ஒரு ஜனநாயகமற்ற ஒரு நாட்டில் தான் நம்ம 2015 வாழ்ந்தோம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு கூட இங்கே பதிவுகள் இல்லை. மனுஷபுத்திரன் மட்டும் ஒரு கவிதை தொகுப்பு எழுதினார், எனக்கு நினைவு இருக்கிறது. 2016 நம்முடைய பாரத பிரதமர், மிக முக்கியமான பிரதமர், வரலாற்றில் என்றும் நிலை பெறக்கூடிய ஒரு பிரதமர். அவர் மொத்தம் 2 முறை டிவியிலே பேசினார். 2 முறை டிவியிலே பேசும்போதும் இந்தியா நடுத்தெருவுக்கு வந்தது. முதல் முறை நடுத்தெருவுக்கு வந்தது அவர் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை மேற்கொண்ட போது. 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது, கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன், உங்களுடைய அக்கௌண்ட்லாம் 16 லட்சம் போட போகிறேன்னு அறிவித்தார். அன்றைக்கி மறுநாள் எல்லாரும் இந்தியாவே ஏடிஎம் வாசல்லையும் பேங்க் வாசல்லையும் வரிசையில் நின்று செத்து போனவன், கால் கடத்து செத்து போனவன் எத்தனை பேர் இருக்கான். நம்முடைய பிரதமர் எப்போதெல்லாம் தொலைக்காட்சியில் தோன்றுகிறாரோ அன்று மறுநாள் இந்தியா நடுத்தெருவுக்கு வரும் என்பதற்கு அது ஒரு முதல் சம்பவம். 2017 நீட் எதிர்ப்பு, அனிதா மரணம். அனிதாவுக்கு அடுத்து 21 மாணவ மாணவிகள் இறந்து போனார்கள். நாம் நீட் எதிர்ப்புக்கு கடுமையாக போராடுகிறோம். அது அரசாங்கம் போராடுகிறது, தனி மனிதர்கள் போராடுகிறார்கள், பல பெற்றோர்கள் போராடுகிறார்கள், குழந்தைகள் இறந்து போகிறார்கள். இது குறித்தும் இங்கே எந்த சிறுகதையும் இல்லை, எந்த நாவலும் இல்லை. அதே போன்று சென்னை மெரினாவே தமிழ்நாடு இதுவரை கண்டிராத அதிசயமான ஒரு போராட்டம், தன்னெழுச்சியான ஒரு போராட்டம். ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சென்னை மெரினாவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடி போராடிய அந்த போராட்டம் குறித்து கூட இங்கே சிறுகதைகள் இல்லை, நாவல்கள் இல்லை என்பது என்னுடைய கருத்து. உங்களுக்கு தெரியும், 2018 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பாக போராடிய போராட்டத்தின் போது 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட எந்த பதிவும் இல்லை. அப்போது ஒரு கேள்வி வருகிறது, நாம் எதை எழுதி கொண்டிருக்கிறோம் என்பது. 2023 மார்ச் மாதம் மீண்டும் நம்முடைய போற்றுதலுக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டிவியிலே தோன்றினார். லாக்டவுன் அறிவித்தார். 6 மணிக்கு அறிவித்து இரவு 12 மணிக்கு மேல் இந்தியா இயங்காது, ஃப்ளைட் ஓடாது, ரயில் ஓடாது, பஸ் ஓடாது. என் தனிப்பட்ட கருத்து,
இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனிதர் இருக்கவே முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாள் கேள்வியாக இருக்குது. ஏன் இன்னும் ஒரு 6 நாள் கூட்டி கொடு, இன்னும் ஒரு நாள் கூட்டி கொடு, இல்லை முன்னாடியே கொஞ்சம் அறிவிங்க, எங்கேயாவது போய் சேர்றவங்களாம் போய் சேர்ந்துருங்க, ஒரு நாள் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லக்கூட மனசு இல்லாத பிரதமர். இன்னொன்று, உலகத்தில் இன்னொரு அதிசயம், உலக பிரதமர்லேயே போற்றத்தக்க ஒரு பிரதமர் தான் நம்முடைய பிரதமர் தான். அவர் தான் கொரோனாவை கைத்தட்டி ஓட்டப்படும்னு நிரூபித்த ஒரு பிரதமர். லைட் ஏற்றுனா கொரோனா போட்டு கண்டுபிடிச்ச அறிவியல் மேதை நம்முடைய பிரதமர். அந்த பிரதமர் லாக்டவுன் அறிவிச்சு அதுக்கு பின்னாடி பம்பாயிலேருந்து பீகாருக்கு, குஜராத்திலேருந்து பீகாருக்கு, டெல்லியிலேருந்து பீகாருக்கு நடந்து போன அந்த மனிதர்கள், அந்த குழந்தைகள், அந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அது வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சி. அவ்வளோ கருணை உள்ளவர் நம்முடைய பிரதமர். கடைசியாக 2023 நம்முடைய நாகரிகமிக்க சமூகம் வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்தது. அந்த மலத்தை கலந்தது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அறிவியலுக்கே அது எதிராக இருக்கிறது. இப்படியான கொடூரங்களை எழுதாத எழுத்தாளன் நான் என்று தோன்றுகிறது. இதற்கு மேலாக இன்று யாருமே தப்பிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊடக வன்முறை, தொலைக்காட்சி. என் முன்னாடி இருக்கக்கூடிய சுகதராணி இப்போ செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இருமா, நீ ஒரு கவிதை இருப்ப என்ன? சரி சரி, ஒரு கோச்சுக்காத. எதுக்காக சொல்ல, ஊடக வன்முறைன்னு அது காட்சிக்கு முன்னாடி வந்துட்டேன். ஊடக வன்முறை இன்னைக்கு யூடியூப்புடைய வன்முறை, தொலைக்காட்சியுடைய வன்முறைக்கு தப்பிச்சு ஒரு மனிதன் கூட வாழ முடியாது. உங்களுடைய அந்தரங்கத்துக்குள்ளே யார் வேணாலும் தலையிடலாம், கேள்வியே கேட்க முடியாது. அவங்களே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகி தீர்ப்பு எழுதிடுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு காணாமல் போச்சு, அதை பரபரப்பாக்கி அவ்வளோ பெரிய அன்பானவங்களா நீங்கள் அந்த பிள்ளையை சீரழிக்கிறதுக்கான என்னென்ன விதமாக இருக்குது அன்புங்கிற பேரில் நீங்கள் சீரழிச்சிங்க. அதே மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை. ஒவ்வொரு டிவிலையும் காட்டுறான் யாருடைய அந்தரங்கம் இங்கே இருக்கிறது. இங்கே தொலைக்காட்சி அரசியல்வாதிகளை விட கொடூரமானவர்கள் தொலைக்காட்சிக்காரர்கள் என்பது என்னுடைய கருத்து. நம்ம சொல்கிறோம்னா அரசியல்வாதி தான் மோசம்னு, அவன் நல்லவன். டிவிக்காரனை விட யூடியூப்புக்காரனை விட அரசியல்வாதிகள் 100 மடங்கு நல்லவர்கள். 2023 நாம் நினைக்கிறோம், நாம் இன்றைக்கு நமக்கு வெளிச்சம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்து குறித்தும் தமிழ் எழுத்தாளர்கள் எழுதவில்லை, நானும் எழுதவில்லை. இதுதான் தற்காலிக இலக்கிய சூழல் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.